ஃபேன் சைட் ரிக்வஸ்ட் 2 வந்திருக்கு. சூப்பர் ஸ்டார் ஃபேன் சைட் ரிக்வஸ்ட் 2 வந்திருக்கு. ஒன்று பாபா படத்தில் தலைவர் நடக்கிற மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று பேட்டை படத்தில் தலைவர் நடக்கிற மாதிரி. அண்டு நீ அவங்களுக்காக நடந்த இந்த நேரத்தில் நம்ம 28 மணி நேரத்தை கடந்திருக்கிறோம். பாஷா படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ஒரு கட்சி இருக்கும், அது மஞ்சள் கலர் துண்டு தூக்கி இப்படி கட்டியிருப்பார். நிறைய படத்தில் கட்டியிருப்பார். தளபதி படத்தில் வந்து காட்டுக்குள்ளே மனசுக்குள்ளே இங்கே கட்டியிருப்பார். ஸோ சின்ன எந்த இவ்வளோ தாண்டா இருக்கு, இதுல ஏதாச்சும் பண்ண முடியுமாடா அப்படின்னு கேட்டால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுற போல இருக்கு. Sunfeast Super Egg and Milk Biscuits presents Black Sheep Superstar Salute. World Record Tribute by RJ Vignesh. Title sponsor Sunfeast Super Egg and Milk Biscuits. Super combo, super tasty. Presented by Super Saravana Stores, Super Store of Shopping World. Milky Mist Premium Dairy Products மற்றும் Saram Group of Institutions. Powered by Skin Envy, Skin Care Clinic. Experience world-class treatments at affordable price. Vijaya Optical House for the love of luxury மற்றும் SVS. டேஸ்டியான பலகாரங்களுக்கு SVS மாவு வகைகள். Electronics partner Chroma, Tata Enterprise. பிரியாணி பார்ட்னர் தொப்பி வாப்பா பிரியாணி. பெவரேஜ் பார்ட்னர் கோகோ-கோலா. வென்யூ பார்ட்னர் ஆம்பா ஸ்கை ஒன். ஃபேன் சைட் ரிக்வஸ்ட் 2 வந்திருக்கு. சூப்பர் ஸ்டார் ஃபேன் சைட் ரிக்வஸ்ட் 2 வந்திருக்கு. ஒன்று பாபா படத்தில் தலைவர் நடக்கிற மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று பேட்டை படத்தில் தலைவர் நடக்கிற மாதிரி. தெரிஞ்சா பண்ணு, பாபா படத்தில் இல்லைன்னா ஒத்துக்க, தலைவரே ஒத்துக்குவாரு. பாபா படத்தில் அவர் பேக்கெட்டில் கை விட்டு வாயில் சிகரெட் வச்சு ஸ்மோக் பண்ணிட்டு அந்த கன் சீன் இருக்கும். இவ்வளோ கன் இருக்கு இல்லை வேஸ்ட்டு அப்படின்னு அந்த காருக்குள்ளேருந்து இதில் வந்துட்டு கதம் அப்படின்ட்டு அது சிகரெட் போட்டு இப்படி போவார். பேட்டை படத்தில் ஆசியூஸ் அவர் வழக்கமான செயல் தான் பண்ணியிருப்பாரு. ஆனால் இதில் அந்த பேக்கெட்டில் கையை விட்டு இந்த விஷயம் பண்ணியிருப்பாரு. இந்த பேக்கெட்டில் கையை விட்டுன்னு தான் வருது. இந்த பேக்கெட்ல கை விட்டு எவ்வளவு விஷயம் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இதை ஃபாஸ்டா பண்ணி பார்த்துருக்கோம். சாங்ல அதை எவ்வளவு அழகா யூஸ் பண்றாருன்னு பாக்குறேன். எது சாங்ல வந்து ஒரு விஷயத்தை இது பண்ணியிருப்பாரு. காதலின் தீபம் ஒன்று, இந்த பாட்டுல மொத்த பாட்டுலயும் அவரை பேக்கெட்ல கை எடுக்கவே மாட்டார். ஓகேவா? ஒரு ஆர்டிஸ்ட்னா காதல் இப்படிலாம் பாடி இருப்பாங்க, இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. ஒரே இதுதான். அப்படி அவர் தலைவர் வந்து பாட்டு ஃபுல்லாக நடந்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் ஒரு இடத்துல கவனிச்சு பாருங்கள். 2வது சரணத்தில் அவர் நடந்து வர்றப்ப புல் வந்து அப்படி எக்குத்தப்பாக வளர்ந்துருக்கும்ல. அப்போ ஒரு இடத்துல நடுவில் ஒரு செடி வந்துடும். நம்மெல்லாம் எப்படி போவோம், அவர் எப்படி போவார்னு இருக்குல்ல. நீங்கள் அதை ஒரு முறை வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு அந்த நட புரியும். அங்கே அந்த புல் வந்து அப்படி போகிற வழியில் அப்படி வளர்ந்துருக்காது. அதை அவர் எப்படி பண்ணுவார் அப்படிங்கிறது வேற லெவல். அதான் எல்லாத்தையும் ரசிக்க வச்சுருவார். அதான் இந்த லாஜிக்லாம் பேச முடியாமல். அண்டு நீ அவங்களுக்காக நடந்த இந்த நேரத்தில் நம்ம 28 மணி நேரத்தை கடந்திருக்கிறோம். எஸ். ஸோ பிளாக் ஷீப் சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட். ஒரு 50 மணி நேர வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டெம்ப்ட், அதுவும் ஒரு பாட்காஸ்டாக ஒரு தனி நபரை பற்றி ஒரு தனி நபர் பேசுவது, இதுவே உலக சாதனையாக முதல் முறையாக இங்கே பதிவு செய்யப்படுது. அதில் 28 மணி நேரத்தை கடந்து இன்னும் 22 மணி நேரங்கள் தான் இருக்குது நம்மளுடைய இந்த என்டையர் மேரத்தானை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. தலைவருக்காக தான் இந்த கொண்டாட்டம். அவரை பற்றி பேசுகிறப்ப கிடைக்கிற சந்தோஷம், அதை யோசித்து பார்க்குறப்ப நீங்கள் ஒவ்வொன்றும் பண்ண ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த ஒரிஜினலை யோசித்து பார்க்குறதுக்கான ஒரு சின்ன ஒரு டைமை எங்களுக்கு கொடுத்த, அதை யோசிக்கும் போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது தம்பி. ஒவ்வொன்றும் அவர் பண்ணுறதை எப்படியெல்லாம் ரசித்து வந்திருக்கோம், நமக்காக என்னென்னலாம் யோசித்து பண்ணியிருக்காரு அப்படின்னு யோசிக்கிறதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ V-Star எல்லா வகையிலையும் நீங்கள் ஸ்டைல்லாம் பண்ணி காட்டினீங்க. இன்னும் ஏதாவது பேலன்ஸ் இருக்கா? இருக்கு. ப்ளீஸ். இன்னும் இருக்குது. அதான் நான் ஃபஸ்ட்லேருந்து அவர் முடியிலேருந்து உள்ளாங்கல் வரையும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஓகே. தலைவரோட ஹேர் ஸ்டைலில் ஒரு இது பண்ணியிருப்பார். ஓகேங்களா? இது ஹேரில் இருக்குது. அடுத்தது கையில் இருந்து சீவிடுவேன் விரலில். அவர் ஹிப்பில் ஒரு ஸ்டைல் வச்சுருப்பார். யாராச்சும் நோட் பண்ணியிருக்கீங்களா? அவருக்கு காமெடியாக ஹிப்பில் ஒரு ஸ்டைல் பண்ணியிருப்பார்.
அதிசய பிறவி படம் பார்த்துருக்கீங்க. அதிசய பிறவியில் 2 கேரக்டர் இருக்கும். ஒன்று வந்து ராஜா, இன்னொன்று வந்து பாலு. அந்த பாலு கேரக்டரில் வந்து சாணியை இது பண்ணிட்டு இப்படி போடுவார். அவர் எப்படி போடுவார்னா இப்படி ஒன்று பண்ணுவார். அதுக்கு ஒரு மியூசிக் வர போட்டுருப்பாரு இசைஞானி. இப்படின்னு இந்த ஸ்டைலில் அவர் மட்டும் தான் பண்ணுவார். இது நிறைய இடத்துல பண்ணியிருப்பாரு. எப்படின்னா எங்க நீ வர சொல்லு இப்படின்னு பண்ணுவார். இது அதான் அவர் உள்ளங்கை எதுவுமே வந்து அவன் பாடி பாட்டில் எதுவுமே விட்டுறதில்ல. அதே மாதிரி டான்ஸ் ஆடும்போது அந்த ஷோல்டர் விட்டுக்கிட்டேன் அப்படின்னு இந்த ஷோல்டர்லேருந்து அவரோட காலை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரஜினியோட எல்லா படத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவர் நம்ம நினைச்சிருப்போம் இப்படி தான் காலை போடுவோம் அப்படின்னு. இப்போ காலத்துக்கு போனால் இது ஸ்டைல், இதுவே ஸ்டைல் தான். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா கண்ணா இப்படி ஒன்று பண்ணுவார். பொல்லாதவன் படத்தில் நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது சரி ஓகே இந்த மாதிரி தான் ஒன்று பண்ண போகிறார் போல இருக்கு அப்படின்னு நினச்சிருந்தா டேபிள் இருக்குது இப்படி காலத்துக்கு போட போகிறான்னு நினச்சா டேபிள் ஃப்ரண்ட்டில் இருக்கும். இப்படி போயிட்டு இப்படி உட்காருவார். என்ன ஓகே. அந்த படத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு சீன் இருக்கும். என்னென்னா அவங்க லட்சுமி கிட்ட வந்து பேசுகிற சீன். என்னென்னா அவங்க பொண்ணு வந்து சாப்பிடாமல் இருக்கும். நீ ஏன் சாப்பிடாமல் இருக்குன்னு கேட்டப்போ இல்லை அவங்க மேலே ஆன்ட்டி வந்தால் தான் நான் சாப்பிடுவேன்னு. எங்கே அவன் அப்படின்னு மேலே போவார். மேலே போயிட்டு இருப்போம். அப்போ ஷால் ஒன்று போட்டுருப்பேன். எதுக்கு போட்டுருக்கோன்னு இல்லை அந்த ஷால் எடுத்துகிட்டு வேகமாக எப்போவுமே இப்படி நடந்து பார்த்துருக்க தலைவர் அவ்வளோ வேகமாக நடக்க முடியுமா 4 ஸ்டெப்பு ஒரு தடவை வேகமாக டக்கு நடங்கி ஷால் தூக்கி போட்டு ஏன் சாப்பிட வரல, நீ சாப்பிட்டாதான் என் பொண்ணு சாப்பிட்டான்னு தெரியும் இல்லை, அவள் கண்ணில் நீர் அடைஞ்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கீழே கூட்டு வந்து அந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது ஆப்பிள் இருக்கும். அந்த இடத்துல டேபிள் மேலே ஆப்பிள் இருக்கும். எதுவுமே ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அதை எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு சின்ன டைலாக். சரி ஓகே 4 சாப்பிட்ருவீங்களே சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு சின்ன டைலாக். பின்னாடி வந்து அவரோட வேலைக்காரன் நிற்க வச்சுருப்பாரு. இது கண்டிப்பாக இவர் பிளான் பண்ணியிருப்பார். ஏன்னா இந்த ஒரு சீன் இருக்குன்னா அவர் வேலைக்காரங்க இங்கே நின்றுருப்பார். இங்கே வந்து கத்தி இருக்கும். கத்தி எடுத்து 4 ரெகுலராக சாப்பிட்றீங்களா அப்படிங்க அதை குத்துவார். இனிமேல் ஒழுங்காக சாப்பிட்ணும் ஓகே. அந்த கத்தியோட ஆப்பில் கடிப்பார். கடிச்சிட்டு ஓகே அப்படின்னு தூக்கி போடுவார். அந்த கத்திலேருந்து அவன் கரெக்டாக கேட்ச் பிடிப்பான் அப்படின்ட்டு நடந்து போவான். சாப்பிட்டு வந்துடு. இந்த பிளே யோசிச்சு பார்க்கவே முடியாது. அது சின்ன விஷயமா இருந்தாலும் அங்கே என்ன இருக்குது, இதுக்காக கிரியேட் பண்ணுறாரா இது இருக்கிறத கிரியேட் பண்ணிக்கிறாரா அப்படின்றது நம்ம யோசிக்கவே முடியாது. இந்த ஒரு விஷயம் அவரோட ஷூக்குனே நான் தனி ஸ்டைல். இன்றைக்கி போட்டிருக்க ஷூ அவரோட ஸ்டைல் தான். அவர் வந்து லாங் சைஸ் ஷூ வந்து அவ்வளோ யூஸ் பண்ணிப்பார். யாருமே வந்து அந்த காலத்தில் யாருமே பெல்ஸ் பேண்ட் போட்டு இல்லாமல் பார்த்துருப்போம். ஷூக்குள்ளே சாக்ஸ் போட்டு பார்த்துருப்போம். பேண்ட்டே விட்டு பார்த்துருப்போம். அவர் தான் எப்பவுமே அவரோட ஷூக்குள்ளே தான் பேண்ட் இருக்கும். பேண்ட்டு போட்டு இது பண்ணுவார். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த விஷயம். இது எல்லாம் இவர் கிரியேட் பண்ணுறாரு, ட்ரெண்ட் செட் பண்ணுறாரு. இவர்கிட்ட ஒரு சின்ன பிட்டு துணியை கொடுத்தா கூட ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்றது காரணம்னா பாஷா படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ஒரு கச்சிப்பு இருக்கும். அதுக்கு மஞ்சள் கலர் துண்டு தூக்கி இப்படி கட்டியிருப்பார். நிறைய படத்தில் கட்டியிருப்பார். தளபதி படத்தில் வந்து காட்டுக்குள்ளே மனசுக்குள்ளே இங்கே கட்டியிருப்பார். ஸோ சின்ன எந்த இவ்வளோ தாண்டா இருக்குது இதில் ஏதாச்சும் பண்ண முடியுமாடா அப்படின்னு கேட்டால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுற போல இருக்குது. துண்டுன்னு சொன்னால் தான் அந்த கச்சிப்பு தான் துண்டை வச்சு எவ்வளோ ஸ்டைல் பண்ணியிருக்கான்னு சொல்கிறேன். முத்து படத்தில் ஃபைட் வந்து இந்த உங்களுக்கு தெரியும் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. எச்ச கச்ச நீ விக்கல் கொட்டா இந்த பாட முடிச்சுட்டு இல்லை நீ ஏறி பர்ஃபார்ம் பண்ணவொன்னே அங்கே வந்து இது எச்சமா ஓகே அப்படின்னு வந்து இந்த ஸ்டைல் பண்ணியிருப்பேன் அந்த துண்டு வச்சுட்டு. அது வந்து இடுப்பில் வந்து அண்ணாமலை படத்தில் வந்து இப்படி கட்டுவார். இந்த துண்டு விஷயத்தில் துண்டை தான் அப்படி கட்டாருன்னு பார்த்தோன்னா படையப்பா படத்தில் காலை அடக்கிட்டு போவார். அந்த காலை ஓடிக்கிட்டு இருக்கும். அங்கேருந்து கயிறு அதை பிடிச்சி கொண்டு வந்து அங்கே கட்டை இருக்கும். அப்படி சுற்றுவார். அதை கரகரன்னு சுற்றி அப்படி பிடிச்சி போடவே முடியாது. அப்படி பண்ணால் அது ஒரு அங்கே என்ன நடக்கும்னு தெரியாது. அதேமாரி அவர் எந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்தாலுமே இந்த அருணாச்சலம் மட்டும் நான் ஒரு சின்ன ட்ரிவியா ஒன்று இருக்கா சொல்லிடவா. சுராஜ் சார் சொன்னது இது இந்த துண்டு கட்டினன்னு சொன்னதுனால வந்துச்சு. இதாண்டா பாட்டில் வந்து தலைவர் துண்டு கட்டியிருப்பார் இடுப்பில். அப்போது ஒரு போர்ஷன் ஷூட் பண்ணிட்டாங்க. இன்னொரு போர்ஷன் ஷூட் பண்ணும்போது ஒரு செக்மெண்ட் முடிஞ்சு இன்னொரு செக்மெண்ட் ஷூட் பண்ணும்போது ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ தான் சுராஜ் சாருக்கு ரியலைஸ் ஆகுது இந்த துண்டு வந்து அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எடுத்தப்ப இந்த பக்கம் கட்டியிருக்காரு, இப்போ எடுத்துகிட்டு இருக்க போர்ஷன்ஸில் இந்த பக்கம் கட்டியிருக்காரு. ஐயோ கண்டினியூட்டியில் பெரிய தப்பாயிருச்சு. அவர் தான் கண்டினியூட்டி பார்க்குறவர். ஸோ இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப தயங்கி கடைசியாக போய் சூப்பர் ஸ்டார்ட்டே சொல்லிட்டாராம். சார் இந்த பக்கம் கட்டணும் சார் துண்டை, நீங்கள் இந்த பக்கம் கட்டிட்டீங்க, நம்ம எடுத்துட்டோம் வேறு அப்படின்னு. அப்போது சூப்பர் ஸ்டாராம் உங்கள் வேலை மேலேயும் என் வேலை மேலேயும் நம்பிக்கை இல்லைனா தான், நம்ம சரியாக வேலை செய்யலைனா தான் அவங்க கண்ணு இந்த துண்டுக்கே வரும். ஸோ நம்ம வேலையெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணிட்டா துண்டுக்கு கண்ணு வராது, நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னாரா. அதே மாதிரி அதை யாரும் கவனிச்சதில்லை.
ஏன்னா அங்கே ரஜினி சார் இருக்காரு, ஒரு டான்ஸ் இருக்குது, அதுக்கான கோரியோ இருக்குது, அப்புறம் அதில் விஷுவலைசேஷன் இருக்குது. இதிலெல்லாம் தப்பு இருந்து அப்புறம் தான் நமக்கு அது கண்ணுக்கு போடும். இதிலெல்லாம் அவங்க லயிச்சு போயிட்டாங்கன்னா அதை யோசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இந்த டைலாக் சொல்ல நான் வருதுனேன். இந்த ஒன்லைன் தான் இப்போ வந்து ஸ்டார் மூவியோட படத்தோட ஃபுல் லைன். இந்த மீசியை மறக்கிற அளவுக்கு நீ வந்து நீ எதையாவது கொண்டு வந்து எது கூடயாவது கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதானே உனக்கு ஆசை. ஓகே, அல்ல அதை சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு 28 மணி நேரம் நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணாம, யாரை பத்தியும் பேசாம, ஓகேவா? ஸோ நம்ம ஒரு மேரத்தான் நடந்தோம், இப்படியே முடிச்சிடலாம் தம்பி. அப்படின்னு பார்த்தா ரஜினி ரெஃபரன்ஸ் நிறைய வச்சிருக்கேன். ரஜினி ரெஃபரன்ஸ் வந்து நான் அந்த பேஜ் பக்கமே போகல, நான் பார்த்துட்டு தான் வச்சுட்டேன் அதை. அந்த பேஜ் ஃபுல்லாக சூப்பர் ஸ்டாரோட எந்தெந்த டைலாக்ல இருந்து இப்போ யார் யார் என்னென்ன டைலாக் பேசியிருக்காங்கன்னு எழுதி வச்சிருக்காங்க. நான் அதை படித்து பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன், தம்பி இது நமக்கு ஆகாது தம்பி அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இருந்துச்சு, மருதமலை மாமணிய முருகையா. இப்போ கோட்டில் கூட அந்த சீக்வன்ஸ் தெரிக்குது. ஸோ அந்த மருதமலை மாமணிய முருகையா வந்து கில்லியில் பண்ணியிருப்பாரு, தளபதி பண்ணியிருப்பாரு, அதை தான் இப்போது கோட்லையும் பண்ணியிருக்காரு. ரெண்டுலேயுமே அது பயங்கர ஹிட்டு. ஆனால் இது வந்து நெட்ரிக்கனா எந்த படத்தில்? நெட்ரிக்கன்ல அப்பா கேரக்டர் பண்ணியிருப்பாரு. நெட்ரிக்கன்ல அப்பா கேரக்டர் இதே பாட்டை பாடியிருப்பார், மருதமலை மாமணியே முருகையா. உங்க அப்பா 40 வயசு பாட்டு பாடிட்டு பண்ணிச்சியா, மருதமலை மாமணியே முருகையா போட்ட ஆடி நடந்து போவாரு. அதே மாதிரி இது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ட்ரிவியா. ஏன்னா இது ரொம்ப ரீசெண்ட் ட்ரெண்ட் இல்லை இங்கே, மருதமலை மாமணி முருகையா கோட்னுடைய ட்ரெய்லரோட எண்டில் இருந்துச்சு. ஸோ அது வந்து அந்த கனெக்ட் எனக்கு ரொம்ப. ஆனால் தளபதியே பல நேரங்களில் அவரோட இனிஷியல் ஸ்டேஜஸ் ஃபுல்லாகவே நான் தலைவரை தான் ஃபாலோ பண்ணுறேன், அவரை தான் என்னோட குருவாக எடுத்துக்கிறேன், அப்படி நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு. ஸோ அதனால எல்லாம் இது சொல்லாம என்ன சொல்ல போனால் அண்ணாமலை டைலாக் தான் நான் பேசின முதல் டைலாக். ஆடிஷன் பண்ணும்போது, அதாவது நான் சான்ஸ் வாங்கும் பொழுது பேசினது அண்ணாமலை டைலாக் தான் அப்படின்னு சொல்லிலாம் தளபதி சொல்லியிருக்கார். எஸ், இது இந்த சீன் சொல்கிறேன், ஆனால் இது தப்பாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். வேணாம், நீ சொன்னா தப்பாக தான் இருக்கும், சொல்லு, பரவாயில்ல சொல்லு. ட்ரிபிள் ஆர் மேட்டர் சொல்லுவேன், அது ஓகே, அது சொல்கிறேன். அதர் ஸ்டேட் ஓகே. ட்ரிபிள் ஆர் படம் பார்த்துருப்பீங்க. அதில் என்னன்னா பயங்கரமாக இருக்கும். 2 ஹீரோவுக்கும் ஒரு சிவா படம் பார்த்துருப்பீங்க, பயங்கரமா இருக்கும், 2 ஹீரோ இருப்பாங்க. சிவா படத்துல இல்ல, ட்ரிபிள் ஆர்லயும் சொல்லிட்டு அப்பதான் உங்களுக்கு கரெக்டா சொல்லு. ட்ரிபிள் ஆர்ல வந்து 2 ஹீரோஸ் இருப்பாங்க, ராம் சரணும் என்டிஆர் இருப்பாரு. அவங்க 2 பேருக்கும் ஒரு வாகனங்கள் கொடுத்துருப்பாங்க. இவருக்கு வந்து பைக்கு, இன்னொருத்தருக்கு வந்து குதிரை. இதே ரெஃபரன்ஸ் சிவா படத்துல முன்னாடியே பண்ணியிருப்பாங்க. சிவா படத்துல ஜானின்ற கேரக்டர் ஒன்று இருக்கும், சிவான்ற ஒரு கேரக்டர் இருக்கும். சிவாவுக்கு வந்து ரஜினி சாருக்கு வந்து குதிரை கொடுத்துருப்பாங்க, ரகுவரன் சாருக்கு வந்து பைக் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்கே எப்படி வந்து கிளைமேக்ஸில் ஃபைட்ஸுக்கு 2 பேரும் வருவோமோ, அதே மாதிரி கிளைமேக்ஸ் ஃபைட்டில் 2 பேருமே குதிரையில் ஒருத்தவங்க வருவாங்க, பைக்கில் வருவாங்க. ஸோ இதை மாதிரி நிறைய இன்ஸ்பயர் ஆகி நிறைய படத்தில் இன்னும் வச்சுருக்காங்க. சொல்லக்கூடாதுக்காக நிறைய சொல்லலை, நிறைய இருக்குது. நிறையானா அவ்வளோ நிறையா இருக்குது. ரஜினி சாரோட இன்ஸ்பிரேஷன் பண்ணி சில சீன்களை வச்சுருக்கோம், நிறையா இருக்குது. நிச்சயமா. வேறு ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா சொல்லாமல்? இருக்கு, போ மைண்டில் வந்தால். ஓகே, சூப்பர். ஸோ இன்னொரு ஃபேன் ரிக்வெஸ்ட்டு, இது வந்து விஜயா ஆப்டிக்கல் ஹவுஸ்லேருந்து ஒரு இன்டகிரேஷன் ரிக்வெஸ்ட். விஜயா ஆப்டிக்கல் ஹவுஸ் வழங்கக்கூடிய ஒரு ஸ்டைலிஷான கண்ணாடி ரெக்ரியேஷன் மூமெண்ட், ஓகேவா? ஸோ அது எங்களுக்காக. என்னப்பா ஓ ஸ்டைல் வேணாம்ப்பா? சூப்பர். ஸோ வினோத், V-Star வினோத் உட்கார்ப்பா. ஸோ இந்த இமிட்டேஷன், இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப காலமாக பண்ணிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக வந்து கலக்கப்போகுது யார் தானே? இல்லை, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஜீ தமிழ்லேருந்து ஆரம்பித்தா அவனோட பயணம். ஸோ அதிலேருந்து கொஞ்சமாக வந்து, ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இப்போது தலைவரை இமிட்டேட் பண்ணுறப்ப முழுமையாக தலைவராகவே எல்லாமே பண்ணுவான். ஆனால் அவனுக்கு ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ரோல் கொடுத்து நடிக்க சொல்கிறப்ப ஒரு ஆகச்சிறந்த நடிப்பு திறமையை காட்டக்கூடிய வல்லமை உண்டு V-Star வினோத்துக்கு. ஸோ பிளாக் ஷீப்லேருந்து போகக்கூடிய இன்னொரு அற்புதமான டேலண்ட்டாக, நிச்சயமாக விரைவில் சினிமாவுக்கும் போகக்கூடிய ஒரு டேலண்ட்டாக கண்டிப்பாக வினோத் இருப்பான். சூப்பர். V-Star ஏன் பேர் என்ன சொல்லு. அதுதான் சில விஷயங்கள் தானா கேட்டதே இல்லை உங்ககிட்ட இல்லை, சில விஷயங்கள் தானா கரெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல. இது எதாவதுமே கிரியேட் ஆனதுதான். காலேஜில் எல்லாருக்கும் கேங் நேம் வைப்பாங்க, அவங்களுக்கு கேங் நேம் ரேட் பண்ணுவோம்.
அப்போ எல்லாருக்கும் என்னன்னா ஹார்ட் பிரேக்கர்ஸ் கேரட் காய் ஸ்டீல் ராட்னு இப்படி வச்சுட்டு இருக்கு, நம்ம ஏதாச்சும் வைக்கணும்டா அப்படின்னு சொல்லி வைக்கும்போது என்னடா வைக்கலாம் இன்னமும் பேர் யோசிச்சுட்டே இருந்தோம். டே 5 ஸ்டார் மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்லா அதுமாரி வந்து ஸ்ட்ராங்கான பேர் வேணும்டா, அதுதானே கேட்சியாக இருக்கணும். யோசிச்சே இருக்கும்போது எங்கள் ரூமில் இருக்க 4 பேர் வெங்கடகிருஷ்ணன், வெற்றிவேல் பாண்டியன், வினோத்குமார், இன்னொருத்தன் பேர் அபி, ஆனால் அவனோட இன்சில் வி. ஸோ 4 பேருக்குமே வந்து காமனாக வந்து வி இருக்கும். சரி ஓகே 5 ஸ்டார் மாதிரி வி ஸ்டார் ஒன்று கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணது தான் வி ஸ்டார்னு. ஸோ எல்லாருமே வந்து எங்கள் ஃபேஸ்புக் ஐடியில் வி ஸ்டார் வினோத், வி ஸ்டார் வெற்றி, வி ஸ்டார் வெங்கடகிருஷ்ணன் தான் வச்சுருக்கோம். அது அப்படியே வந்துட்டு இருக்கும்போது சம்டைம்ஸ் இந்த இன்ஸ்டாகிராம் வந்தப்போ இந்த ஐடியை கூப்பிட்றது வந்து பழக்கமாச்சு. அப்போ தான் வந்து நம்ம இங்கே வந்து அதான் சொல்கிறேன், எனக்கு பிளாக் ஷீப் இன்னொரு விஷயமும் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. என்னை எல்லாரும் வினோத்துன்னு கூப்பிட்டது வந்து மாறினது பிளாக் ஷீப்பில் வந்து தான். எல்லாருமே வி ஸ்டார்னு சொல்லி கூப்பிட்டது எனக்கு அது சொல்கிறது கேட்சியாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு என்ன இது தலைவரோட கனெக்ட் இல்லை, சூப்பர் ஸ்டாரு வி ஸ்டாருன்னு அது பட்டம் கிடையாது எதுவும் சொன்னாங்க. ஆனால் அது உண்மை கனெக்ட் ஆகுதான். சூப்பர் ஸ்டாருக்கு சில சூப்பர் ஸ்டார் சீனில் தானாக ஒன்று அமையன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து தானாக ஒன்று அமைஞ்சது தான் இது. இதை ரொம்ப ப்ரைடாகவும் இப்படி வேணா கேவலமாக நல்லா நினச்சிங்க, ஆனால் இது ப்ரைடாக இருக்குது எனக்கு. என்னடா நீ அவங்களுக்கு வச்சிருப்பேன் அப்படி கேவலமாக நினைப்பாங்க. பட் இருந்தாலும் இது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயங்கள் சொல்லுவேன். நீ ரஜினி மாதிரி பண்ணுறடா அப்படின்னு சொன்னால் எனக்கு கேவலமாக நினைக்க மாட்டேன், அப்படியா அப்படின்னு சந்தோஷமாக நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் ரஜினி ரசிகர்கள். அவர் மாதிரி தான், அவரை பார்த்து வளர்ந்தாலும் அவரை மாதிரி தான் பண்ணுவோம். அதுதான் எங்களோட ப்ளஸ் பாயிண்டாகவும் நான் நினைக்கிறோம். எல்லாருக்கிட்டையுமே எல்லா ரஜினி ரசிகர்கிட்டையுமே ஒரு ஸ்பீடு இருக்கும், ஒரு வேகமான பேச்சு இருக்கும், ஒரு நல்ல செயல்களும் இருக்கும். அது வந்து எனக்குள்ளே இருக்குன்றதை நான் அனுபவிச்சு சொல்கிறேன். சூப்பர், டன், செம. எனக்காவது உடஞ்சு போன தருணங்களில் தலைவருடைய பாட்டோ வார்த்தைகளோ ஹீல் பண்ணி ஆறுதல் சொல்லி வெளில கூப்பிட்டு வந்திருக்கா? வெற்றி கொடி கட்டு பாட்டு வந்து எனக்கு ரொம்ப கரெக்ட் ஆகணும். ஒவ்வொரு தடையும் வந்து ஏதாச்சும் வந்து அதான் ஒவ்வொரு ஆடிஷனும் போயிட்டு வருவோம், போய் ஃபெயிலர் ஆகிட்டு வருவோம். எல்லா ஆடிஷனும் போய் நிற்போம். வந்துட்டு நமக்குன்னு நேரம் என்னென்னா நல்லா நடிக்கிறீங்க தம்பி, ஃபைனல் வரையும் போவோம், ஃபைனல் தோத்துட்டு வருவோம். அதுதான் பிரச்சனை. அப்பன்றப்ப வெற்றி கொடி கட்டு மலைகள் முட்டும் மறை முட்டு லட்சியம் வெட்டும் மறை வெட்டு படையெடு படையப்பா இந்த லைன் வரும்போது நம்மளுக்கு ஒரு பவர், அந்த பிஜிஎம் போட்டாலும் நம்மளுக்கு வெறிய தலைவா அப்படின்ற மாதிரி ஆட் எடுக்கலாம். சரி ஓகே திரும்பி ஓடுன்னு அப்படின்னு அந்த லைன் ஓடுக்கு வாழ்க்கையில் 1000 தரைக்கல்லப்பா தரைக்கல்ல முனுக்கு ஒரு படிக்கலப்பான்றப்ப இந்த லைன்லாம் என் வாழ்க்கையில் அப்ளை பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு தடையும் வந்துகிட்டே இருக்குதான். இதை ஒவ்வொரு தடையும் தடைக்கல் வரும்போது படிக்கல்னு நினச்சிட்டு இருப்போம். இந்த ஒரு விஷயம் சொல்லுவார், நான் நினச்சிப்பேன் சம்டைம்ஸ் நம்ம கூட ஒரு சக கலைஞர்களாக சரி நம்ம கூட ஆடிஷன் வந்தாலும் சரி டக்குன்னு உடனே பெருசாகிடுவாங்க, பெருசாக போயிடுவாங்க. அப்படின்றப்ப என்னடா நம்ம அவங்க கூட வந்தோம், அவங்களுக்கும் அதே டேலண்ட் இருக்கும், நமக்கும் டேலண்ட் இருக்கும், நம்ம ஏன் வளரல அப்படி வரும்போது சரி அவங்க வந்து இப்போதைக்கு செடி ஆகிட்டாங்க, நம்ம ஆலமரமாக ஆகும், கொஞ்சம் காத்திருப்போம் இப்படின்னு மனசை தேத்திக்கிற வந்தது காரணம் வந்து ஒரு விதைக்குள்ள அடைப்பட்ட ஆலமரம் வெளிவரும் அதுவரை பொறுமடைவேன்னு சொல்லிட்டு சிங்கநடை போட்டு இந்த படத்தில் வரும். அந்த லைனு எங்கள் சார் சொன்னார், நீங்கள் உடனே முன்னேறலன்றதுக்காக கஷ்டப்படாதீங்க, இந்த ஒரு லைன் ஒன்று இருக்குது ரஜினி படத்தில், அது எனக்கு அப்பப்போ பயங்கர பூஸ்ட் கொடுத்துட்டே இருக்கு எனக்கு. ஸோ இந்த லைனை வச்சு தான் நம்ம இன்னைக்கு வரல எப்போ நம்ம ஆலமரம் வர போகிறோம் போல இருக்குது, அதனால தான் பொறுமையாக வரும்னு சொல்லிட்டு என் மனசை தேத்துக்கிற மிகப்பெரிய மோட்டிவேஷன் லைன் வந்து சிங்கநடை போட்டு வரதுல படத்தில் இந்த லைன். சூப்பர் தம்பி, சிறப்புடா. ஸோ உண்மையிலே நம்ம நினைக்கக்கூடிய எல்லாமே கைகூடி வரும், நீ ஆலமரம் தான் கவலைப்படாது. ஓகே. ஸோ இப்போ நமக்கு இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு விஷ் வந்திருக்குன்னு சொன்னாங்க. சொன்னோடனே எனக்கு ஹாப்பி ஆயிடுச்சு, அந்த விஷயம் பார்க்கலான்னு ஆசைப்பட்றேன். எஸ், கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் பிரதர். ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு இதை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே எக்ஸைட் ஆகி பயங்கரமாக எனக்கு ஒரு வாழ்த்து மெசேஜ் அனுப்புனார். எப்படியாவது வர பாருங்க பிரதர் அப்படின்னு. முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறேன், ஆனால் ஒரு ஷெட்யூல் ஷூட்டில் இருக்கார் அவர். இப்போ சூர்யா சார்னுடைய அடுத்த படம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதனால வர முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் இந்த ட்வீட் வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் நமக்கு. ஹியூஜ் கங்க்ராட்ஸ் டு த பிளாக் ஷீப் டீம் ஃபார் திஸ் அமேசிங் 50-hour லைவ் பாட்காஸ்ட். பிளாக் ஷீப் சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட் செலிப்ரேட்டிங் த லெஜெண்டரி தலைவர். A special shout out to RJ Vigneshkant for leading this monumental event. Here is to honoring icons and bringing fans together. So thank you.